இந்தியாவிலேயே மிகப்பெரிய தரையில் கட்டப்பட்ட கோட்டை இருக்கிறது நம்ம வேலூரில் தான் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த வேலூர் கோட்டைக்குள்ள ஒரு அழகிய கோவில் இருக்கிறது உங்களுக்கு எத்தனை பேருக்குங்க தெரியும்? இந்த வீடியோ மூலமாக உங்களை நான் அந்த கோவிலுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கோவில் வேலூர் கோட்டைக்குள்ளே அமைஞ்சிருக்க ஜலகண்டேஸ்வரர் கோவிலை பற்றி தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு, இந்த கோவிலினுடைய சிறப்பு என்ன, மற்ற தகவல்கள் என்ன அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். வாங்க இப்போ வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோவிலுக்கு பயணிக்கலாம். கோவிலை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கோட்டையை பற்றி பார்க்கலாங்க. இந்த வேலூர் கோட்டையானது 16ஆம் நூற்றாண்டில் நாயக்கர் காலகட்டத்தில் கட்டப்பட்டிருக்குங்க. குறிப்பாக பொம்மி நாயக்கர் அப்படின்றவரால் தான் இந்த கோட்டையானது கட்டப்பட்டிருக்கு. இந்த கோட்டையினுடைய மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா 133 ஏக்கருங்க. இதில் இன்னும் ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இந்த கோட்டையை சுற்றி ரொம்ப பாதுகாப்பான, யாரும் அவ்வளவு சீக்கிரம் நுழைய முடியாத அளவுக்கு அகழி அமைச்சு வச்சிருக்கிறது இந்த கோட்டையினுடைய மற்றொரு சிறப்பாக எங்கே பார்க்கப்படுது. இந்த அகழியினுடைய ஆழம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29 அடி ஆழமும் அகலம் 191 அடி அகலமும் கொண்ட மிகப்பெரிய அகழி இந்த கோட்டையை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கு. அதனால் யாரும் அவ்வளவு சீக்கிரம் இந்த கோட்டைக்குள்ளே போகவும் முடியாது, போனால் திரும்பி வெளியவும் வர முடியாது. இந்த கோட்டைக்குள்ளே போயிட்டு வர்றதுக்கு ஒரே ஒரு நுழைவு வாயில் கிழக்கு புறமாக அமைஞ்சிருக்கு. இந்த கோட்டையானது நாயக்கர் காலத்துக்கு அப்புறம் பீஜ்பூர் சுல்தான், மராட்டியர், ஆற்காடு நவாப், அதுக்கப்புறம் கடைசியாக ஆங்கிலேயர்கள், இப்படி மாறி மாறி அவங்களுடைய ஆட்சியின் கீழே இருந்திருக்கு. அதனால இந்த கோட்டைக்குள்ள பார்த்தீங்கன்னா தேவாலயம், மசூதி, இப்போ நம்ம பார்க்க போகிற ஜலகண்டேஸ்வரர் கோவில், இந்த மாதிரி 3 மதத்தின் சார்பாக இந்த கோவிலுக்குள்ள வழிபாடு தலங்கள் இருக்கிறது இந்த கோட்டைக்கு மற்றொரு சிறப்பாக இருக்கு. தற்போது இந்த கோட்டைக்குள்ள நிறைய அரசு அலுவலகங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இவ்வளவு ஒரு பெரிய வரலாற்றை தனக்குள்ள தாங்கிக்கிட்டு இந்த கோட்டையானது இன்னமும் ரொம்ப கம்பீரமாக இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அந்த பெருமையை எல்லாம் நம்ம குடும்பத்தோட, குழந்தைங்களோட இந்த கோட்டைக்கு போயிட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா, இங்கே நடக்கிற ஒரு சில விஷயங்கள் இந்த கோட்டைக்கு ஏண்டா வந்தோம் அப்படின்ற மாதிரி நினைக்க தோணுது. ஸோ உங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னு. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோட்டை நுழைவு வாயிலிருந்து ஒரு 100லேருந்து ஒரு 200 மீட்டர் நம்ம நடந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா இந்த கோவில்கிட்ட நம்ம ரீச் ஆகிடலாங்க. அதோ தெரியுது பாருங்கள், பிரம்மாண்ட ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவில். ஸோ இந்த கோவிலே ரொம்ப வித்தியாசமான அமைப்பில் இருந்ததுங்க. ஸோ தரை மட்டத்திலேருந்து ஒரு 5லேருந்து ஒரு 6 அடி பள்ளத்தில் தாங்க அந்த கோவில் அமைஞ்சிருந்தது. கோவில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ கோவிலுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மிதியடி வைக்கிறதுக்கு அழகாக ரேக் செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்படியே மிதியடியை அங்கே வச்சுட்டு அப்படியே கோவில் உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கோவிலுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய ராஜகோபுரம், ஒரு 7 நிலை ராஜகோபுரம், பிரம்மாண்டமான ராஜகோபுரம் நம்மளை வரவேற்குது. ஸோ இந்த கோவிலினுடைய நடை திறப்பு, அப்புறம் இப்போலாம் என்னென்ன மாதிரியான சிறப்பு அபிஷேகங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வச்சுருந்தாங்க. ஸோ கோவில் ராஜகோபுரத்தை நம்ம நுழையும் பொழுது இந்த இடத்துல ஒரு ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் இந்த இடத்துல இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த கோவிலினுடைய கதவு கிட்டத்தட்ட எப்படியா இருந்தாலும் ஒரு 30 அடிக்கு மேலே தான் இந்த கதவுனுடைய உயரம் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோ உயரமான கதவு. ஆனால் அந்த கதவுல எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கூர்மையான வடிவத்தில் நிறைய கலை வேலைப்பாடுகள் செஞ்சு வச்சுருந்தாங்க. இது எதுக்கு அப்படின்னா, அந்த காலத்தில் யானைகள் இந்த கோவிலினுடைய கதவை உடைக்காத வண்ணம் ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதனுடைய காரணம் என்னன்னு தெரிஞ்சால் கீழே இருக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோயில் உள்ள நுழைஞ்சதும் வடக்கு திசையில் தீர்த்தக்குளம், ஒரு சின்ன அழகான தீர்த்தக்குளம் இருக்குங்க. இடது பக்கம் பார்த்தீங்கன்னா, அதாவது தெற்கு திசையில் நிறைய கலை வேலைப்பாடுகள் நிறைந்த நிறைய சிற்பங்களோட ஒரு அழகான மண்டபம் இருக்குது. இந்த மண்டபத்தை கல்யாண மண்டபம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட சிற்பங்க, ரொம்ப அழகான ஆன்மீக சிற்பங்கள் நிறைந்த ஒரு அழகான மண்டபம்.
இந்த மண்டபத்தினுடைய சிற்ப வேலைப்பாடுகளை பார்த்துட்டு ஒரு ஆங்கிலேய தளபதி இந்த சிற்பங்கள் நிறைந்த தூண்களை எப்படியாவது நம்ம நாட்டுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக ஒரு கப்பலை அவங்க நாட்டிலேருந்து வர வச்சிருக்காரு. அந்த கப்பலில் இந்த தூண்களை எல்லாத்தையும் பெயர்த்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. ஆனால் வர வழியிலேயே அந்த கப்பல் மூழ்கிட்டதுனால அந்த முயற்சியை கைவிட்டதா சொல்லப்படுதுங்க. இரண்டாவது நுழைவு வாயிலை தாண்டி நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா நம்மள வலம்புரி விநாயகர் நேராக இருந்து நம்மளை வரவேற்கிறாரு. இந்த கோவிலினுடைய அமைப்பே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க. எல்லா கோவிலும் ராஜகோபுரத்துக்கு நேராக தான் கருவறை இருக்கும். ஆனால் இந்த கோவிலில் மட்டும் தெற்கு பார்த்த மாதிரி கருவறை அமைஞ்சிருக்குங்க. ராஜகோபுரம் அதற்கடுத்து இரண்டாவது நுழைவு வாயிலை கடந்து மற்ற எல்லா தெய்வங்களையும் வணங்கிய பின் தான் நம்ம கடைசியாக மூலவரை போயிட்டு தரிசனம் பண்ணுற மாதிரி இந்த கோவிலினுடைய அமைப்பு இருக்கும். கோவிலை நம்ம சுற்றி வரும் பொழுது பின்பக்கத்தில் அகிலாண்டேஸ்வரி அம்பாள் சன்னதி அமைஞ்சிருக்குங்க. அம்பாள் சன்னதியை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 1981ஆம் ஆண்டு ஏற்றப்பட்ட நவசக்தி சத்திய ஜோதி அப்படின்னு ஒரு தீபம் ஒன்று எரிஞ்சிக்கிட்டே இருக்குங்க. இது கிட்டத்தட்ட இப்போ 40 ஆண்டுகளுக்கும் மேலாக நிற்காம எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதா இந்த இடத்துல போட்டிருந்தாங்க. கோவிலை சுற்றி வரும்பொழுது இந்த இடத்துல கங்கா பாலாரி ஈஸ்வரர் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு சிவலிங்கம் இருந்ததுங்க. மேலே ஒரு குடுவையில் தண்ணி வச்சு அந்த தண்ணியானது சொட்டு சொட்டு அந்த சிவலிங்கத்தின் மேலே விழுற மாதிரி ரொம்ப அழகாக அமைச்சிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இதை பற்றின வரலாறு ஏதாச்சும் தெரிஞ்சது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ இந்த கோவிலுக்கு எப்படி வரலான்னு பார்க்கலாங்க. இந்த கோவிலானது ஏற்கனவே சொன்ன மாதிரி கோட்டைக்குள்ளே அமைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து பக்கம்தாங்க உங்களுக்கு இந்த கோட்டை நுழைவு வாயில். நீங்கள் நடந்தே போயிடலாம். பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா நீங்கள் நேராக பழைய பஸ் ஸ்டாண்ட் வந்துடுங்க. சப்போஸ் நீங்கள் ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா வெளி மாநிலங்கள்லேருந்து வரவங்க காட்பாடி ஜங்ஷன் வந்துட்டு அங்கேருந்து பஸ் அவைலபிள் இருக்குது ஓல்டு பஸ் ஸ்டாண்டுக்கு. சப்போஸ் நீங்கள் இப்படி விழுப்புரம் திருவண்ணாமலை இந்த வழியாக வரவங்க வேலூர் கண்டோன்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டீங்க அப்படின்னா அந்த கண்டோன்மெண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்க அப்படின்னா டவுன் பஸ் உங்களுக்கு பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு இருக்குது. நீங்கள் அங்கே வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் ஈஸியாக இந்த கோட்டையை நீங்கள் ரீச் ஆகிடலாம். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் இந்த ஜலகண்டேஸ்வரர் கோவிலை தரிசனம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்தோ இல்லை வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாங்க. நன்றி.